10th தமிழ் ஓல்டு புக்கில் ஓமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்தல்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் அனலிடைப்பட்ட புழுவை போல அப்படின்னா மீனிங் துன்பம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொற்றொடர் அமைச்சிக்கலாம், இல்லை வர்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கடலில் கரைத்த பெருங்காயம் போல வீணாதல், இலவு காத்த கிளி போல ஏமாற்றம், காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல எரிச்சல், அடியற்ற மரம் போல நிலையின்மை, மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி, கல் மேல் எழுத்து போல நிலைத்து நிற்றல், அத்தி பூத்தார் போல மிக அரிதாக, மழை காணா பயிர் போல ஏக்கம், மலரும் மணமும் போல இணை பிரியாமை, வேலியே பயிரை மேய்ந்தது போல பாதுகாப்பு இன்மை, இல்லைன்னா துரோகம், அந்த மாதிரி மீனிங்கில் கூட வரும். கீரியும் பாம்பும் போல பகை, உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படை தன்மை, கிணற்று தவளை போல வெளியுலகை அறியாதவர், நிலவும் வானும் போல ஒற்றுமை அல்லது நட்பு, அந்த மீனிங்கில் வரும். இதை வச்சு நம்ம சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.